கிருஷ்ணகிரியில் இருக்க மலையில தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல எங்கே புஷ்அப் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாங்க போகலாம். அஸ்க தும்மலா ஸ்டார்ட் மியூசிக். அஸ்க தும்மலா 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 அஸ்க தும்மலா அஸ்க தும்மலா ஆரே பி அல்லே முல்லேகா ஆரே பி அல்லே முல்லேகா கா 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 டக்கா முக்கா முல்லா தல்லா ஆராஜ்ய பல்லே கல்லேகோ அஸ்க தும்மலா அத்தா ஜெயின் உருமா எல்லாத்த புதுமுருகிரம் அத்தா ஜெயின் உருமா 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 அத்தா ஜெயின் உருமா எல்லாத்த புதுமுருகிரம் அத்தா ஜெயின் உருமா அரபி 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 அல்லே முல்லேகா முல்லேகா அரபி அல்லே முல்லேகா அல்லே முல்லேகா அல்லே முல்லேகா அத்தா ஜெயின் உரு. ஹலோ காய்ஸ், மீண்டும் நான் உங்கள் தமிழன். நம்ம கூட இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் சிங்கம். நம்ம இப்போ சப்ஸ்கிரைபர் கொடுத்த ப்ராமிஸ் நிறைவேற்ற எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மலை கோட்டைக்கு தான் காய்ஸ் வந்திருக்கோம். இந்த கோட்டையோட ட்ரெக்கிங் பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து தோராயமாக ஒரு 500லேருந்து 600 மீட்டரில் வந்து ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம புஷ்அப் சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த ட்ரெக்கிங் பாயிண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட கரெக்டாக சென்டர்லேயே வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 30 படி ஏறி வந்திருக்கோம். மனுஷனுக்கு தெரியுதா எவ்வளோ கஷ்டம். அம்மாடி, இந்த மலையில் என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நான் தான் ஸ்பெஷல். நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிறதுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு பக்காவாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாத இப்போ நம்ம வந்திருக்க சீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சம்மர் சீசன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெயில்னாலையும் சரியாக மழைப்பொழிவு இல்லாதனாலையும் இருக்கிற மரங்களோடைய இலைகள்லாம் கொட்டி நமக்கு ரொம்ப வறண்டு போன மாதிரி தான் காட்சி அளிக்குது. ஸோ நீங்கள் வரும்போது கரெக்டாக கொஞ்சம் ரெய்னி சீசன் மாட்ரேட்டான சீசனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபேமிலியோட ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக அந்த இடத்த கன்சிடர் பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் மேலே ஏறத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்டர் சோர்ஸஸ் மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 நிமிஷத்துக்குள்ளார இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடுவீங்க. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கல்லில் வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், சிவன் மற்றும் நந்திலாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கற்பாதை வந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு வீடியோவிலே பார்த்தா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு இருந்த பாதை வந்து இந்த படிக்கட்டு பாதை தான். இந்த படிக்கட்டு பாதையிலேருந்து இப்போ வந்து பாதை பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து கற்பாதையாக மாறப்போகுது. ஸோ இதில் தான் நம்ம நடக்க போகிறோம். வாங்க போகலாம். இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்கே கூட்டின்னு போகிறீங்க, எங்கே கூட்டின்னு போகிறீங்க. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாதி மலையில் இருக்கோம். ஸோ இந்த பாதை பார்த்திங்கன்னா இப்போ இன்னமும் நம்ம நடக்கிற பாதை வந்து இன்னும் மோசமாகிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்த பாதை கிட்டத்தட்ட கொஞ்சம் பாதை மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே பார்க்குறது வந்து ரொம்ப கற்கோயில் மாதிரி தெரியுதா, அந்த தான் நம்ம பாதை. ஸோ அதில் தான் நம்ம இன்னும் மேலே நோக்கி போக வேண்டியது இருக்குது. சரி வாங்க போயிட்டே இருப்போம். நடத்த போகிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே ஏறக்கூடிய பாறைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கற்குவியல் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப மழை சீசனில் வந்தீங்கன்னா பாறை வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது கரெக்டாக அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 தூரத்தை வந்து கடந்துட்டோம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் இருந்தது, அதுக்கப்புறம் கற்பாதை இருந்தது, அதுக்கப்புறம் கற்குவியல் பாதையெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியோட வியூ வந்து இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ கிருஷ்ணகிரியோட மொத்த சிட்டி இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோட்டையோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளவி பார்க்கும்போது நமக்கு கரெக்டான பதில்கள் வந்து எங்கேயுமே நமக்கு கிடைக்கல. பிரிட்டிஷோட ரெக்கார்ட்ஸ்லேயும் சரி கெசட்ஸ்லேயும் சரி இந்த கோட்டை வந்து எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான வரலாறு வந்து இல்லை.
வழி வழியாக வர கருத்துக்களின்படி பார்த்திங்கன்னா இந்த கோட்டை வந்து 2 நபர்களால் கட்டப்பட்டிருக்கலாம். ஒன்று விஜயநகர் பேரரசால் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது திப்பு சுல்தான் அவர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக வந்து சொல்லப்படுகிறது. இந்த கோட்டையோட பேர் வந்து இங்கே இருக்க மக்கள் என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சையத் பாஷா கோட்டைன்னு சொல்லிட்டு தான் இந்த கோட்டையை அழைக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி இந்த கோட்டை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கோட்டை அப்படிங்கிற பேரில் தான் நமக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட நடப்பயணத்தை முடிச்சுட்டு மலையேற்றத்தை முடிச்சுட்டு இப்போ நம்ம மலையோட உச்சி வந்து சென்றடைஞ்சிருக்கோம். இப்போ நம்மளால் என்ன விஷயத்தை பார்க்க முடியுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கோட்டையோட வந்து சிதிலங்களும் மற்றும் வந்து பாதி அழிந்த நிலையில் உடைய கட்டிடங்களுடைய மீதமுள்ள பகுதியை தான் நம்மளால் பார்க்க முடியுது. கோட்டை வந்து உயிர் பெற்றிருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பல்வேறு போர்கள் வந்து அரங்கேறி இருக்குது. இங்கே வந்து நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் வந்து இங்கே தங்கி இருந்திருக்காங்க, போர் புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தண்ணீர் தேவையை தீர்ப்பதற்கோசரம் இங்கே 2 வந்து பெரிய தண்ணீர் தொட்டிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறன. இங்கே வந்து விலங்குகள் தண்ணீர் குடிக்கவும் அந்த தொட்டிகள் வந்து பயன்படுத்தியிருக்கலாம். இந்த கோட்டையோட வடிவமைப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கட்ட அரண்களுடைய வடிவமைப்பாக உங்களுக்கு பார்த்தாலே நன்றாக தெரியும். 2 கட்ட அரண்கள். நீங்கள் வந்து இந்த கோட்டை வந்து மேலே போய் பார்க்கும்போது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாத நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து உங்களை திருப்திப்படுத்த வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த மேலே இருக்க கோட்டையை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கனாலே ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளார மொத்த இடத்தையும் நீங்கள் வந்து சுற்றி பார்த்துடலாம். நான் உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நீங்கள் மேலே வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா மறக்காத நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான தண்ணீரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா மேலே வந்து தண்ணீர் மழை காலங்களில் வந்து தேங்கி இருக்கிறத தவிர மீதி எந்த டைமிங்லையும் உங்களுக்கு வந்து தண்ணி இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வரீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு வரீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்னென்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த காலத்து சோல்ஜர்ஸ் வந்து யூஸ் பண்ண சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண உரல்கள் வந்து இருக்குது. கற்களில் வந்து ஓவியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 2 குகைகள் இருக்குது. அதை தவிர மீதி உங்களுக்கு வந்து கோட்டை சுவரை நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், ஃபைனலி இப்போ நம்ம மேலே வந்து கோட்டையை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். எல்லா இடத்தையும் முடிஞ்ச லெவலுக்கு கவர் பண்ணிட்டோம். இன்னும் கவர் பண்ணாத இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 குகைகள் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக போடுவோம். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்த வேலை நமக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்த ப்ராமிஸ். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்னங்க ப்ராமிஸ் கொடுத்துருந்தோம்? நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது வர ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு புஷ்அப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த ப்ராமிஸை தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ட்ராவல் பண்ணி நிறைவேற்றுவோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி நம்ம 100 புஷ்அப்ஸ் எடுத்து அன்றைக்கி நம்ம கவுண்டில் இருந்த 1200 சப்ஸ்கிரைபருக்கு நம்ம புஷ்அப் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். வணக்கம் மக்களே.